சரி, இப்போ அண்ணா பல்கலைக்கழக மாணவி வழக்கு, அதில் ஞானசேகரன் தான் குற்றவாளி அப்படின்னு முடிவு செய்யப்பட்டது, தீர்ப்பளிக்கப்பட்டிருந்தது. அதுக்கப்புறம் நேற்று தண்டனை விவரங்கள் வெளியிடப்பட்டிருக்குன்னா, ஆயுள் தண்டனை கொடுத்துருக்குறாங்க. ஒவ்வொரு வழக்கிலும் எத்தகைய தண்டனை அப்படிங்கிறதும் லிஸ்ட் அவுட் வெளியாகிருக்கு. தற்போது இந்த தண்டனை வந்துவிட்ட போதும் கூட, யார் அந்த சார் அப்படிங்கிற இது இன்னும் ஓய்ந்த பாடில்லை. அதே நேரம் அவங்க ஞானசேகரன் மட்டும்தான் குற்றவாளி, யார் அந்த சாருன்னு இனிமேல் கேட்பது நீதிமன்ற அவமதிப்பு அப்படின்னு அரசு தரப்பு வழக்கறிஞர் பேசுகிறாங்க. அப்படின்ற போது அந்த கருத்துக்களையும் தீர்ப்பையும் தீர்ப்பையும் முதலாவதாக தீர்ப்பையும் இந்த கருத்தையும் எப்படி எடுத்துக்கிறது? முதல்ல இது கேஸு தனியாக பார்க்கணும், நடந்தது தனியாக பார்க்கணும். இப்போ கேஸ் கோர்ட்டுக்கு போனதுக்கப்புறம் ப்ரொசீஜர் என்ன நடந்ததுன்றது தனி. அதை பார்த்து தான் தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. யார் ஜட்ஜை பொறுத்த வரைக்கும் தன் முன்னாடி என்னென்ன இது இருக்கோ, சாட்சியம் இருக்கோ, என்னென்ன எவிடன்ஸ் இருக்கோ, அதை வச்சு தான் ஜட்ஜ் சொல்ல முடியும். ஜட்ஜ் வந்து வெளியில் நடக்கிறதெல்லாம் பார்க்க முடியாது. இந்த பேட்டி அரசியல் இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அவங்கள்ட்ட கோர்ட்டில் என்ன நடக்குதுன்னு சொன்னாங்க, அந்த பாட்டு தனியாக விட்டுருங்க. இவங்க சொல்கிறதெல்லாம் வந்து கோர்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள். அதில் இருக்கிற டிஸ்கிரிபன்சிஸை பற்றி பேசுகிறதுக்கு எல்லா அரசியல் கட்சிக்கும் தகுதி உண்டு. ஆனால் நீங்கள் கோர்ட்டுக்கு நாங்கள் சப்மிட் பண்ணிட்டோம், இனிமேல் கோர்ட்டுக்கு போனதுக்கப்புறம் பேசக்கூடாதுன்னு சொல்கிறது அந்த மாதிரி எங்கேயுமே கிடையாது. நம்ம என்ன சொல்கிறோன்னா, முதல்லேருந்து இந்த கேஸை ஏன் இவ்வளோ எல்லாரும் விமர்சிக்கிறாங்கன்னா, இந்த தீர்ப்பு கரெக்டுன்றது எந்த டவுட்டும் கிடையாது. ஆனால் இவர் மட்டும்தான் குற்றவாளின்னு சொல்கிறது தப்புன்னு சொல்கிறோம். ஏன்னா தீர்ப்பு வரவேற்கப்பட வேண்டியது. ஆனால் அந்த தீர்ப்பு அதை கொண்டு வர வரைக்கும் போலீஸ் தரப்பு பண்ணது கண்டிக்கத்தக்கதுன்னு சொல்கிறோம். இது யாராக இருந்தாலும் தீர்ப்பு வந்துடும். இந்த எவிடன்ஸ் ஒரு பாதிக்கப்பட்ட பெண் போய் சொல்லிட்டா, கோர்ட்டில் சொல்லிட்டாலே தீர்ப்பு கன்ஃபார்ம், அது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அதில் என்னென்ன மூடி மறைக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, முதல்லேருந்தே பார்த்தீங்கன்னா, இந்த பொண்ணு வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கும் போதே இன்றைக்கி சொல்லியிருக்காங்க அந்த பொண்ணோட வழக்கறிஞர், உனக்கு தேவையில்லாத வேலைம்மா, ஊர் பக்கம் பார்த்துப்போ, படிச்சுட்டு வேலையை பார்த்துட்டு போ, இதெல்லாம் ஒரு பிரச்சனைன்னு சொல்கிறீங்கன்னு சொல்லி போலீஸ்காரனே சொல்லியிருக்காங்க அப்படின்றாங்க. அதுக்கு மேலே அந்த பொண்ணு இன்சிஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அவனை கூட்டு வந்து உட்கார வச்சு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. நைட்டு லோக்கல்லேருந்து ஒரு திமுககாரர் போயிட்டு அவனை கூட்டு போயிருக்காரு வீட்டுக்கு. அரெஸ்ட் பண்ணுற வேலைலாம் வச்சுக்காதுன்னு. எவ்வளோ பெரிய அஃபென்ஸ் பாருங்கள். அந்த அஃபென்ஸ் ஒரு போலீஸ்காரருக்கு வந்து நேராக ஒரு சாதாரண ஒரு திமுககாரர் வந்து கூட்டு போயிருக்காரு. என்ன சொல்லி கூட்டு போயிருப்பாரு, இவர் யாருக்கு வேண்டியவர் தெரியுமா, அவசரப்பட்டு கையெல்லாம் வைக்காது அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போயிருப்பார். அதுக்கப்புறம் பிரச்சனை பூதாகரமாக அந்த பெண்ணை தான் பாராட்டணும். அந்த பெண்ணு வந்து விடாப்பிடியாக இருந்ததுனால தான் இந்த விஷயம் இவ்வளோ தூரம் ஆச்சு. வேறு யாராக இருந்தாலும் பயந்துட்டு போயிருப்பாங்க.